விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஆண்டு, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரனுக்கு வாயில தான் பிரச்சனை. யாருக்கிட்ட பேசினாலும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு, அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம் வேற, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமான நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு 5ஆம் இடத்து சனியை பார்ப்பதன் மூலமாக ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்சஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரத்தை பார்த்துக்க போகிறோம். இந்த கிரக நிலவரத்தை எல்லாத்தையுமே நான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணலை, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் 2026 தான் சனி பயிற்சி. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் 2025 ஜனவரிலேயே சனி பயிற்சி முடிஞ்சிடுது. அதனால் நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி தான். இந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் பார்வையும் இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. சனி மீன ராசியில் இருக்காரு, கும்பராசியில் ராகு இருக்காரு. இந்த வருஷ ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு. ஸோ மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் எல்லாரும் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டு அதில் பலருக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பமே அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் 2026 என்னென்ன கிரக பயிற்சி, ஏன்னா இந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதில் மெயின் கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது பயிற்சி, இது 3 தான் மெயின் கிரக பயிற்சி. ஆனால் இந்த வருஷத்தில் சனி பயிற்சி கிடையாது. 2025 ஜனவரியிலே சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமான இந்த வருஷம் மீனராசிக்கு வரதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அண்டு நிறையா பேருக்கு நம்ம கொடுக்குற பலன்கள் சக்ஸஸ் ஆகின்னு இருக்கு. இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு விதமான சுமார் பலன்களோ இல்லை நல்ல பலன்களோ இருந்ததுன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அதனால குரு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுப்பார் எல்லாருக்குமே. அதே சமயம் ராகு கேது பயிற்சி இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தம் பார்த்து, அதாவது லக்னத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, ராகு கேது எப்படி இருக்காரு, அதுக்கும் இப்போ இருக்கிற பயிற்சிக்கும் கோரலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கணும். அதனால் கொஞ்சம் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுதுன்னு பார்க்க போகிறோம். 2026ங்கிறது உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக பண வருமானம், குடும்ப விருத்தி, சுக அதிகரிப்பு, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, ஒரு வயசானவரால் உங்கள் பதவி தடுக்கப்படுகின்றது. அதாவது உங்கள் ஆஃபீஸில் ஒரு வயசானவர் இருக்கார், அவர் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகாமல் இருக்கார், இல்லை அவர் உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காருன்னா,
இந்த வருஷம் குரு பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான தடைகள் விலகும். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டார்னா அது தத்துபுத்திர யோகம் சங்கடத்தை கொடுக்கும். ஆனா இப்ப 5ஆம் இடத்துல கோச்சாரத்துல இருக்காரு, அதனால ஒரு தாமதம் ஏற்படுமே அன்றி இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள 2025 கல்யாணம் ஆனவங்களுக்கு, விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர நெகட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபார விஷயமாக இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க, வேற்று மதத்தினர் கூட வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கப்பல் கட்டும் துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த இராணுவ டேங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோக வளர்ச்சி இருக்குது. உங்களுடைய கடினமான உழைப்புக்குண்டான ஊதியம் ஏற்படும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு பெருசாக அதில் நாட்டம் இருக்காது. இதில் என்ன போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஆனால் மார்ச் மாதம் தாண்டி எடுத்தனாலே ஏப்ரல் மே ஜூன் போக 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 உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகரித்து புதிய நுணுக்கங்களை வெளிப்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஆண்டு. வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்புல பதவி உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வருஷத்துல இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு பூர்வீக சொத்தை விற்க முடியல, இல்லை பூர்வீக இடத்துல சொத்து இருக்கு, நான் சம்பாத்தியத்தில் வாங்கினேன் அதை விற்க முடியலன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இந்த வருஷம் பிற்பகுதியில் வர்றதுனால உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சோக்காவிரதம் பிடிச்ச மாதிரி இருப்பீங்க. அதாவது சோர்வோடு இருப்பீங்க, மூஞ்சில் ஒரு களை இல்லாமல் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. பார்க்குறவங்க எல்லாருமே திட்டுவாங்க, ஏன்டா சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேன், ஏன் இப்படி மந்தமாக இருக்குன்னு. இந்த வருஷம் நீங்கள் எல்லாரையும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் பேசிடாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரனுக்கு வாயில தான் பிரச்சனை. யாருக்கிட்ட பேசினாலும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு, அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம் வேற, அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறதுல இந்த வருஷம் உங்களை அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமான நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு 5ஆம் இடத்து சனியை பார்ப்பதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி, எதிரியே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவான். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் வருட பிற்பகுதியில் தான் சாதகமான பலன்கள் ஏற்படும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வருஷத்துக்கான பரிகாரம் பிராயஷ்சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபட்டு வாருங்கள். ஸ்கந்த சஷ்டி கவச்சம் தினமும் சொல்லணும். ஸ்கந்த குரு கவச்சத்தை, இந்த ஸ்கந்த குரு கவச்சத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ குருவின் அருள், குருவே உங்களுக்கு, முருகனே குருவாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது கூட பித்ரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த 2026 உங்களுக்கு நற்பலன்கள் எப்படி அமைய போகிறது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும்ன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். கடந்த 2024, 23, 25 நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடியனுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.